அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் காட்சி ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டியிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, யூஸ் காட்சி ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி ஃபைண்ட் தி மேக்ஸிமம் ஆஃப். இந்த டேர்மோட மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். கண்டிஷன் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ காட்சி ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி அது என்ன சார்? காட்சி ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டினா மாடுலஸ் u, v modulus inner product less than or equal to norm u into norm v. இது காட்சி ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. கிவன் எதுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்? இந்த டேர்முக்கு. அப்ப அந்த டேர்ம் எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z. இந்த டேர்மை நம்ம எப்படி சார் கன்வெர்ட் பண்ணா இன்னர் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணும். இன்னர் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணும். அது எப்படி சார் கன்வெர்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா சார், எக்ஸ் கூட என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப அது 1 இன்டூ எக்ஸா நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த 2y 2 இன்டூ ஒய்ன்னு ட்ரீட் பண்ணிக்கலாம். 3z 3 இன்டூ இசட் ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் ஒய்ன்னு என்ன சார் பண்ணுவோம்? நம்ம யூஸ்வலாக எடுப்போம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ x1 இன்டூ y1, செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட், இந்த மாதிரி தானே சார் போட்டிருப்போம் இல்லையா? இன்னர் ப்ராடக்ட் சப்போஸ் எக்ஸ்ன்றது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தா x1 x2 எக்ஸெட்ரா. சிமிலர்லி ஒய்ன்ற டேர்ம் y1 y2 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போட்டிருப்போம். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். இது பேசிக் டெஃபனிஷன். அப்ப இந்த டேர்ம் எப்படி சார் நம்ம பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் இருக்கு இல்லையா? இங்க ஒரு 1, இங்க 2, இங்க 3. இதை மட்டும் தனியா வெளியே எடுத்துருங்க வெக்டார் ஃபார்முக்கு. 1, 2, 3, ரெண்டாவது டேர்ம்ல என்ன சார் இருக்கு? எக்ஸ் ஒய் இசட். இதை தனியா பிரிச்சிருங்க. எக்ஸ் ஒய் இசட். இதை இன்னர் ப்ராடக்டா எழுத முடியும். கரெக்ட் தானே சார்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டூ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ 1 இன்டூ எக்ஸ், 2 இன்டூ ஒய், 3 இன்டூ இசட். அப்போ அது இன்னர் ப்ராடக்ட் அந்த டெஃபனிஷனுக்கே வந்துருச்சு. யூ பின்ற இன்னர் ப்ராடக்ட் டெஃபனிஷனுக்கே வந்துருச்சு. அப்போ இங்க யூக்கான வேல்யூ என்ன சார்? 1, 2, 3. அண்ட் விக்கான வேல்யூ என்ன சார்? எக்ஸ் ஒய் இசட். அப்போ இந்த யூ வி இங்க வேல்யூ வச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த் கண்டுபிடிக்கணும். நாம் யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் யூன்றது என்ன சார்? ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். அப்போ என்ன சார் கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1 பிளஸ் 4 பிளஸ் 9. அப்போ என்ன சார் கிடைக்கும்? ரூட் 14 கிடைக்குமா? தென் நாம் வி ஸ்கொயர், நாம் வி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸ் ஸ்கொயர், செகண்ட் எலிமெண்ட் ஒய் ஸ்கொயர், தேர்ட் எலிமெண்ட் இசட் ஸ்கொயர். ஓகேங்களா? தென் சம்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஒரு கண்டிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயருக்கான வேல்யூ 1. அப்ப இங்க என்ன சார் ஆகும்? ஸ்கொயர் ரூட் 1 ஆகும். அப்ப நாம் வீக் என்ன சார் வேல்யூ வருது? சிம்பிளி 1. அப்ப காட்சி ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி எழுதிருங்க ஒரு டைம். காட்சி ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி அது என்ன சார்? அது காட்சி ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி இப்போ தானே பார்த்தோம். மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் u இன்டு நாம் v. சரிங்களா? அப்ப நாம் u vன்றது என்ன சார்? முன்னாடி சம்லே கொடுத்துருக்கோம். நாம் uன்றது x பிளஸ் 2y பிளஸ் 3z. அப்ப எழுதிருங்க. நாம் u, vன்றது x பிளஸ் 2y பிளஸ் 3z less than or equal to நாம் u என்ன சார் வந்துச்சு? ரூட் ஆஃப் 14. நாம் விக்கு என்ன சார் வேல்யூ? 1 போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. அப்ப இதனோட மேக்ஸிமம் வேல்யூ, இந்த பர்டிகுலர் டேர்மோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன சார் இருக்கும்? 14 தாண்டாது. ஸோ therefore maximum value of x plus 2y plus 3z is ஸ்கொயர் ரூட் 14. கண்டிப்பா 14 தாண்டவே தாண்டாது. தென் இதுல எக்ஸ் ஒய் இசட்டுக்கான வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா சார்னா? கண்டிப்பா முடியும். அப்போ எந்த வேல்யூ? ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப்
what are the values of x and y z. Values of x, y, z. இந்த மேக்ஸிமம் வேல்யூ 14. அப்ப அந்த மேக்ஸிமம் வேல்யூ 14 வரும்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கலாம், ஒய்க்கு என்ன வேல்யூ இருந்திருக்கலாம், இசட்டுக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கலாம்ன்றத கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் இசட். இப்போ நமக்கு யூவி, அதுக்கு நமக்கு என்ன வேணும், யூவி வேணும். அப்போ யூ இங்க இருக்கா சார், வி இங்க இருக்கா, அதை எடுத்து எழுதுங்க. யூன்றது 1 2 3, வின்றது எக்ஸ் ஒய் இசட். அப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் யூ ஈக்குவல்ஸ் டு 1 2 3 அண்ட் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட். இதை ஒரு டைம் ரிலேட் பண்ணுங்க. அதாவது எப்படி ரிலேட் பண்ணலாம், v is equal to some constant say alpha along with u ரிலேட் பண்ணுங்க. அப்போ ஆல்பாக்கு வேல்யூ எனக்கு தெரியாது. அப்போ vன்றது என்ன சார், x y z equals to some alpha 1 2 3. அப்போ ஆல்பா உள்ளது என்ன சார் ஆகும், 1 டைம் ஆல்பா 2 டைம் ஆல்பா 3 டைம் ஆல்பான்னு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ இதுக்கான வேல்யூ என்னது, எக்ஸ் ஒய் இசட். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார் ஆகும், ஈக்குவேட் பண்ணா எக்ஸுக்கு ஆல்பா, ஒய்க்கு 2 ஆல்பா, இசட்டுக்கு 3 ஆல்பா. ரெண்டு சைடில் ரிலேட் பண்ணீங்கன்னா ஆல்பா 2 ஆல்பா 3 ஆல்பான்னு கிடைக்கும். சரிங்களா. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னு பாருங்க, சம்லேயே ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ கிவன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. இது சம்லே கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா ஆல்பா ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர்னா 2 ஆல்பா ஹோல் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர்னா 3 ஆல்பா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ என்ன கிடைக்கணும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆல்பா ஸ்கொயர் கிடைக்கும், செகண்ட் ஒன்ல 2 ஸ்கொயர்னா 4 டைம்ஸ் ஆல்பா ஸ்கொயர், தேர்ட் ஒன் 3 ஸ்கொயர்னா 9 டைம் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ எல்ஹெச்எஸ் மட்டும் ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 9 10 14. அப்போ 14 டைம் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ ஆல்பா ஸ்கொயருக்கான வேல்யூ 1/14. அப்போ ஆல்பாக்கான வேல்யூ சிம்பிளி 1/√14. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ என்னவா இருக்கணும், எக்ஸுக்கான வேல்யூ சிம்பிளி ஆல்பா. அப்போ எக்ஸோட வேல்யூ 1/√14 இருக்கணும், ஒய்யோட வேல்யூ 2 ஆல்பா 2/√14 இருக்கணும், இசட்டோட வேல்யூ 3 ஆல்பா, அப்போ 3/√14. அப்போ எக்ஸ் ஒய் இசட் இந்த வேல்யூ 1/14 2/14 3/14 இருக்கும்போது இந்த வேல்யூ, அதாவது எக்ஸ் பிளஸ் 2y எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3 இசட்டோட வேல்யூ மேக்சிமம் √14 இருக்கும். மேக்சிமம் வேல்யூ √14 அட்டைன் ஆகும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.